ஹே கைஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதில் ஒரே ஒரு முட்டையை சேர்த்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் இதில் பொடியாக கட் பண்ணின ஒரு கேரட், பொடியாக கட் பண்ணின ஒரு 10 பீன்ஸ், கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு பிறகு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு இதுல குக் பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் அல்லது நார்மல் குக்கிங் ரைஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல காரத்திற்கு எதுவுமே சேர்க்கவே இல்லை. நீங்க உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சமா மிளகாய் தூளோ அல்லது பெப்பர் பொடியோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தா நம்மளோட சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. இந்த ரெசிபியை உங்க குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா பாக்ஸ் எம்டியா தான் வரும். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.